இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவார விரதம் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று. கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். கார்த்திகை மாத சோமவார விரதம் கடைபிடிக்கும் முறை. இந்த விரதம் மேற்கொள்ளுபவர்கள் 3 வேளை ஏதும் உண்ணாமல் இருப்பது சிறப்பு என்றாலும், வேலை தொழில் போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் 3 வேளையும் உப்பு இல்லாமல் உணவை சாப்பிடலாம் அல்லது பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சோமவார நாளிலே இறைவனின் 1000 திருநாமங்களை கூறி வில்வத்தால் அர்ச்சித்தால் எல்லா பாவங்களும் அகலும். மனப்பேறு, மகப்பேறு, வாக்கு, கல்வி, செல்வம் யாவும் கிட்டும். மேலும் நோய் நீக்கும், அகால மரண பயமின்மை என எல்லா நற்பலன்களையும் கார்த்திகை சோமவார விரதம் தரும். பிரதோஷத்தில் சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகும். திங்கட்கிழமைதான் சோமவாரம் என்றும் அழைப்பார்கள். சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத நாட்களில் ஒன்று பிரதோஷமாகும். இவற்றில் சனிக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகளில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. சோமவார விரதம் என்றால் என்ன? சோமவார விரதம் என்றால் சைவ மக்களால் கடைபிடிக்கப்படும் சிவ விரதங்களில் ஒன்று. கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானை குறித்து அனுஷ்டிக்கப்படும் விரதமாகும். இவ்விரதத்தை உபவாசமாக அனுஷ்டிப்பது உத்தமமானது. இவ்விரதத்தை வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டித்தல் வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் 12 வருட காலமாயினும் 3 வருட காலமாயினும் அனுஷ்டிக்கலாம்.